அனைவருக்கும் வணக்கம். நாம் 9ஆம் வகுப்பு இயல் 2 பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பெரிய புராணம், சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் கூறும் திருநாட்டு சிறப்பு குறித்து இக்காணொளிகளில் காணலாம். பெரிய புராணத்தின் 5வது பாடல். அரிதரு செந்நெற் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார். பரிபுரந் தடிந்த பண்மீன் படர் நெடுங் குன்று செய்வார். சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர்பெரும் பொறுப்பு யாப்பார். விரிமலர் கற்றை வேரி பொறிந்திலி வெற்பு வைப்பார் என்பதாக அமைந்துள்ளது. அரிதரு செந்நெற் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பர். அதாவது சூடு என்றால் நெல் அரிந்து அதை முழுவதுமாக கட்டிய கட்டு, நெல் அரிக்கட்டு என்பதையே சூடு என இங்கு கூறுகிறார். அறியப்பட்ட செந்நெற்கட்டுக்களை அடுக்கி பெரிய போராக குவிப்பர். அடுக்கல் சேர்ப்பர் என்றால் பெரிய போராக சேர்ப்பர் என்று பொருள். பரிபுரந் தடிந்த பண்மீன் படர் நெடுங் குன்று செய்வார். வயல் வெளிகளில் பிடிக்கப்பட்ட பல்வகை மீன்களையும் நீண்ட குன்றை போல குவித்து வைப்பர் என கூறப்படுகிறது. அடுத்ததாக, சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர் பெரும் பொறுப்பு யாப்பர். அதாவது சுரிவளை என்றால் சங்குகள், சங்குகள் சொரிந்த அதாவது ஈன்ற, சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் சுடர் பெரும் பொறுப்பு, பொறுப்பு என்றால் மலை, குன்றை போல உயர்த்தி கூட்டுவர் என கூறப்படுகிறது. விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெற்பு வைப்பார். அதாவது வெற்பு என்றால் குன்று, மலர் கற்றை என்றால் மலர் தொகுதி. அதாவது விரிந்த தேன் வடியும் விரிந்த மலர் தொகுதியை மலர் கற்றை மலை போல் வெற்பு வைப்பார் எனில் மலை போல குவித்து வைப்பார் என கூறப்படுகிறது. அதாவது சோழ நாடு நீர்வளம் நிறைந்த நாடாக காட்டிக்கொண்டு வருகிறார். அந்த வரிசையில் சோழ நாட்டில் நீர்வளம் நிறைந்து இருக்கும் பொழுது அங்கு நடைபெறும் விவசாய தொழிலையும் அவ்விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் பொருள்களையும் எவ்வாறு அவர்கள் வைக்கிறார்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக இப்பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலில் அறுவடை செய்யப்பட்ட செந்நெல்லின் சூடுகளை அடுக்கி பெரிய போராக குவிப்பர், வைக்கோற் போராக குவிப்பர். நீர்நிலைகளில் மிகுதியாக பிடிக்கப்பட்ட பல வகை மீன்களையும் குன்றை போல் குவித்து வைத்திருப்பர். அடுத்ததாக, நெல் அறிந்த பின் நீர்நிலைகளில் நிறைய மீன்களை பிடிக்கின்றனர். அந்த மீன்களை ஒரு பெரிய குன்று போல குவித்து வைத்திருக்கின்றனர். அடுத்ததாக, வளைந்த சங்குகள் ஈன்ற வெண் முத்துக்களையும் குன்றை போல் உயரமாய் கூட்டுவர். அதாவது சங்குகள் மிகுதியாக இருக்கின்றன, அந்த சங்குகள் தருகின்ற வெண்மையான முத்துக்களையும் குன்றை போல குவித்து வைக்கின்றனர். தேன்வடியும் மலர்ந்த மலர் தொகுதியையும் மலை போல் குவித்து வைப்பர். அதன்பின் தேன் வடிகின்ற மலர்களை ஒன்றாக சேர்த்து மலை போல குவித்து வைக்கின்றனர். இவ்வாறு செந்நெல், மீன்கள்,
சங்குகள் ஈனும் முத்துக்கள், மலர்கள் போன்றவை மழை என குவிந்தன என கூறுவதன் மூலம் நீர் வளத்தினால் சோழ நாடு அடைந்திருக்கக்கூடிய வளத்தினை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். இனி அடுத்த பாடலை காண்போம்.